பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாயுள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்த வண்ணமாக ஒன்றிய பாஜக அரசால் வக்ஃபு திருத்த மசோதா என்கிற பெயரால் பாசிஸ்டுகள் வக்ஃபு சொத்துக்களை கொள்ளையடிப்பதற்கு அதை சட்ட ரீதியாக கொண்டு வருகிற இந்த திருத்த சட்டத்தை கண்டிக்கின்ற விதமாகவும் 1991 அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசால் வழிபாட்டு உரிமை சட்டம் என்கிற பெயரால் 1947க்கு முன்பு அது எதுவாக இருந்ததுவோ அதுவாக இருக்க வேண்டும், எக்ஸப்ட் பாபர் மசூதி என்று ஒரு சட்டத்தை இயற்றி அந்த சட்டத்தை நீதிமன்றங்கள் என்கிற களிசடைகள் மதிக்காமல், நீதிமன்றங்கள் சட்டங்களை மதிக்க வேண்டும், மக்கள் மதிக்க வேண்டும். நீதிமன்றங்களே மதிக்காவிட்டால் அந்த களிசடைகளை என்ன சொல்வது? ஆகவேதான் அதை மதிக்காமல் பல பள்ளிகளுக்குள்ளே நுழைந்த கயவர்களை அனுமதித்த, அவர்கள் ஆய்வு செய்யலாம் என்று சொல்லிய அந்த கயவர்களை கண்டித்தும் இந்த மாபெரும் மாநாட்டை எஸ்டிவி கட்சி நடாத்தி கொண்டிருக்கிறது. இந்த கட்சியினுடைய இந்த கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த கட்சியினுடைய மாநில தலைவர் சகோதரர் முபாரக் அவர்களே, எனக்கு முன்னால் பேசி அமர்ந்திருக்கிற மாநில சிறப்பு தலைவர் ஜனநாயக வழக்கறிஞர் சங்கத்தினுடைய வள பாரதி அவர்களே, விமன் இந்தியா மூவ்மெண்டினுடைய மாநில தலைவி பாத்திமா கடி அவர்களே, மத்திய மேற்கு மாவட்ட தலைவர் அகமது அவர்களே, எக்ஸ்சிவி கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா முகமது அவர்களே, பெரோஸ் அவர்களே, சாதிக் அவர்களே, அகமது அவர்களே, இங்கே வருகின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் சலாத்தை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்கினிய சகோதரர்களே, அடிக்கடிக்க குடிபவனும் அடையன், குனிய குனிய அடிப்பவனும் அடையன் என்று தமிழ்நாட்டிலே பழமொழி சொல்வார்கள். அந்த மடையன் அடிக்கிறான் என்று இந்த மடையர்கள் குனிந்து கொண்டிருக்கிறோமோ என்கிற சந்தேகம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு வக்ஃபு சட்டத்தை அவர்கள் திருத்த வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்தியாவில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் சங்கங்களுக்காக ஒரு சட்டத்தை 1860 ஏற்படுத்தினார்கள். அதேபோல் அறக்கட்டளைகளுக்காக 1882 ஏற்படுத்தினார்கள். வக்ஃபு சட்டத்தை ஆங்கிலேயர் காலத்தில் 1924 ஏற்படுத்தி, அதற்கு பிறகு இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு 1954 செப்பிடப்பட்டது. அதற்கு பிறகு 1995 2013 வக்ஃபு சட்டங்கள் திருத்தப்பட்டன. வக்ஃபு சட்டத்தில் என்ன இருக்கிறது என்று கூட இந்த கம்போதிகளுக்கு தெரியவில்லை. 2013 திருத்தத்திலேயே வக்ஃபு சட்டத்தில் 2 பெண்கள் இருக்கலாம் என்று சொல்லி இருக்கிறது. எப்ப? 2013 சட்டத்திலேயே 2 பெண்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது.
ஆனால் இப்பொழுது சொல்லுகிறார்கள், நாங்கள் பெண்களையும் சேர்த்திருக்கிறோம் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்களுக்கு என்ன உறுத்துகிறது தெரியுமா? இந்திய தேசத்தில் முதல் சொத்துக்களை அதிகமாக வைத்திருப்பது இந்திய ராணுவம். அடுத்ததாக இந்தியாவிலே 2வது நிலையிலே இருப்பது ரயில்வே டிபார்ட்மெண்ட். 3வதாக 8 லட்சத்திற்கு மேற்பட்ட சொத்துக்களை வைத்திருப்பது முஸ்லிம்களினுடைய வக்ஃபு என்பதை நீங்கள் உணர வேண்டும். அப்ப 3வதாக இருப்பதை அழிக்க வேண்டும். அதை ஒன்றுமில்லாமல் முஸ்லிம்களுக்கு இல்லாமல் ஆக்கிவிட வேண்டும். யார் சொல்லுவது? இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த சட்டத்தை தனிமனித மசோதாவாக முதலிலே ஒரு வெள்ளிக்கிழமை முஸ்லிம்கள் தொழுகைக்கு போயிருந்த நேரத்தில் அங்கே ஒரு பிஜேபி காரனாலே கொண்டு வரப்படுகிறது. அந்த தனி மனித மசோதா தான் அதற்கு பிறகு அது உருமாற்றமாகி அதற்கு பிறகு அது ஒரு சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அதை நேரத்திலே தான் இது ஜேபிசி துணை பாராளுமன்ற குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று பாராளுமன்றத்தினுடைய அங்கத்தினர்களாக இருப்பவர்களை போட்டார்கள். ஆனால் என்ன நடந்தது? அந்த ஜேபிசியினுடைய தலைவர் அவன் பிஜேபி காரன். இங்கே இருக்கிற எதிர்கட்சிக்காரர்கள், காங்கிரஸ்காரர்கள், ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரர்கள், ஏனையவர்கள் கொடுக்கிற பரிசீலனைகள் ஏறே கொடுக்கிற அவர்களுடைய சிபாரிசுகள் அனைத்தையுமே தள்ளுபடி செய்கிற காரணத்தாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ராஜா அதை மக்கள் மத்தியிலே சொன்னார். நாங்கள் சொல்லுவதையெல்லாம் தூக்கி எறிகிறார்கள், அவர்கள் சொல்லுவதை மட்டும் அவர்கள் வைத்துக் கொள்ளுகிறார்கள். இங்கே நேர்மை இல்லை. ஜேபிசி என்று சொல்லப்படுகிற இந்த ஜேபிசியிலே நேர்மை இல்லை, அவர்கள் அப்படி செய்கிறார்கள் என்று அவர் குற்றச்சாட்டையே வைத்தார். ஆனாலும் அவர்கள் அதை கண்டுகொள்வதாக இல்லை. இதை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று அவர்கள் கங்கணம் கொட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு அன்பு சகோதரர் பாரதி அவர்கள் பின்னாடி இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலிலே ஒரு முஸ்லிமை போட முடியுமா, ஒரு கிறிஸ்தவரை போட முடியுமா என்று கேட்டார். நான் சொல்ல கேட்கிறேன், ஒரு முஸ்லிமையும் கிறிஸ்தவரையும் அல்ல, நீங்கள் இந்து என்று சொல்லுகிற ஒரு தலித்தை போட முடியுமா, ஒரு செட்டியாரை போட முடியுமா? போட முடியாது. அதுதான் உங்களிடத்தில் இருக்கிறது. அது மட்டுமல்ல, திருப்பதி வைணவர்களுடைய அது கோயில். திருப்பதியில லட்டு பிடிக்கிறதுல இருந்து அங்கே சாப்பாடு கிண்டுவதில் முதல் வைணவர்களால் இருக்க வேண்டும், சட்டம் இருக்கிறது. இங்கே சிதம்பரத்தில் அங்கே இருக்கிற நடராஜர் கோயில், அந்த நடராஜர் கோயிலுக்கும் தீட்சிதர்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு சம்பந்தமும் கிடையாது. தீட்சிதர்கள் இந்த கோயிலுக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. பல்லவ பாண்டிய காலத்தில், விஜயநகர பேரரசு காலத்தில் அவைகளெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தீட்சிதர்கள் அல்லாமல் வேறு ஒருவர் அந்த கோயிலிலே இருக்க முடியாது. அதையும் இந்த மக்கள் கட்ட பாசிச பிஜேபி சொல்லுகிறார். அன்பு சகோதரர்களே, இப்ப கும்பமேளா நடந்திருக்கிறது. இந்த கும்பமேளாவிலே கூடி மடாதிபதிகள் எல்லாம் கூடி ஒரு தீர்மானத்தை போட்டிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? 25 வருடத்திற்குள்ளாக இந்தியாவில் உள்ள கோயில்களினுடைய ஆதிக்கத்தை அவர்கள் கையிலே எடுக்க வேண்டும். இங்க இருக்கிற அரசினுடைய அறநிலையத்துறையை கலைத்துவிட்டு அதை அவர்கள் மேலாதிக்கம் செலுத்த வேண்டும் என்று இன்றைக்கு தீர்மானம் போட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க என்ன சொல்லுகிறார்கள்? வக்ஃபு சொத்தை பார்ப்பதற்கு
முஸ்லிம் அல்லாதவர்களும் இதை பார்க்கலாம். ஒரு தேசம் என்கிறார், இது ஒரு தேசம் ஒரு மொழி எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்றியே, அப்ப இங்க நாங்கள் புதுச்சேரி சட்டம் கொண்டு வருகிறோம் சொன்னாலா இல்லையா? உத்தரகாண்டிலே கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் உத்தரகாண்டிலே சொல்லுகிறான் இது பழங்குடியின மக்களுக்கு பொருந்தாது. அவன் பொதுச்சேரி சட்டத்தையே முஸ்லீம்களுக்காக கொண்டு வந்திருக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. அதான் சொல்றாரு பழங்குடியின மக்களுக்கு இது பொருந்தாது. முஸ்லிம் மக்கள் பொதுச்சேவை சட்டத்தை கொண்டு வருகிற நேரத்திலேயே அவர்கள் முஸ்லிமை குறிவைக்கிறார். வக்ஃப் சட்டத்தை கொண்டு வருகிற நேரத்திலே முஸ்லிமை குறிவைக்கிறார். சொன்னார்கள் 12 வருடங்கள் ஒருவர் இருந்தால் அவர்களுக்கு சொந்தம். 40 வருஷம் அரசு சொத்திலே இருந்தவர்களை காலி பண்ணுகிறார்கள். முக்கிய என்று கத்துகிறார்கள். அரசு சொத்திலே இருந்தவனை காலி பண்ணுகிறான். ஆனால் அது வக்ஃப் சட்டமாக இருந்தால் 12 வருடம் இருந்தாலே போதும். சொல்லுவது யாரு? இவர்கள் தான். அன்பு சகோதரர்களே, இங்கே பல திருட்டுத்தனங்களை இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். முதலிலேயே இங்கே இனாம் ஒழிப்பு சட்டத்தின் மூலமாக வக்ஃபினுடைய சொத்துக்கள் அது எடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா, டெல்லியில 100 ஏக்கர் நிலம் அது கோல்ஃப் விளையாடுகிற மைதானமாக இருக்கிறது, வக்ஃப் சொத்து. வெஸ்ட் பெங்காலில் மேற்கு வங்காளத்திலே ரிசர்வ் பேங்க் வங்கி இருப்பது வக்ஃப் சொத்திலே. ஏன்? நம்முடைய ரிலையன்ஸ் அம்பானி கட்டியிருக்கிற வீடு மலபார் ஹில்ஸிலே அதுவும் வக்ஃப் சொத்து தான் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆகவே இங்கே இவர்கள் எல்லா இடங்களிலேயும் இவர்கள் நம் கையும் முதலிலேயே வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நத்தர்ஷா தர்கான்னு சொல்லிட்டு எங்க இருக்குது? திருச்சியில் இருக்கிறது. அந்த நத்தர்ஷா தர்காவுக்கு வரலாறு உண்டு. என்ன வரலாறு? ராஜராஜ சோழன் அவனை விரட்டுகிற நேரத்தில் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து ராஜராஜ சோழனையே பாதுகாத்தவர் தான் நத்தர்ஷா என்கிற அந்த மனிதர். அதனாலே தான் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவருடைய தமக்கையார் குந்தி தேவி, குந்தகி என்று சொல்லுவார்கள், அந்த அம்மா இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார்கள். அவர்கள் வளர்த்த அந்த கிளி அங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது நத்தர்ஷா தர்காவிலே. ஸ்ரீரங்கம் கோயில் இருக்கிறது அல்லவா, அங்கே துலுக்கடாச்சியார் என்று ஒரு அம்மையாருடைய அடக்கஸ்தலம் சொல்லுகிறார்கள். அது துலுக்கடாச்சியார் யார்? இந்த ராஜராஜ சோழனுடைய தமக்கையார் குந்தவைதான். அது மட்டுமல்ல, அந்த குந்தவைதான் எங்கே சமயபுரத்தினுடைய மாரியம்மளாக இருப்பதும் அந்த குந்தவைதான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகவே அவர்கள் ஆட்சி கட்டிலே அமர்ந்த பிறகு ராஜராஜ சோழனும் அவனுடைய ஒரு மனைவியும் மட்டும் இப்பொழுது கருவாபசி என்று சொல்லுகிறார்களே, அதுபோல் அவர்கள் அதற்குரிய யாகத்தை நடத்தி இந்து மதத்துக்கு போகிறார்கள். யார்? ராஜராஜ சோழனும் அவருடைய மனைவிகளின் ஒரு மனைவியும் அந்த யாகம் நடத்தி அவர்கள் இந்து மதத்துக்கு போகிறார்கள். அந்த காலத்தில் அவர்களை காப்பாற்றிய காரணத்தாலே 10,000க்கு மேற்பட்ட நிலங்கள் மானியமாக நத்தர்ஷா தர்காவிற்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அதிலே 7,773 ஏக்கரை மத்திய அரசு மாநில அரசுகளும் எடுத்துக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய துப்பாக்கி தொழிற்சாலை நத்தர்ஷா தர்காவினுடைய இடம். அங்கே
அங்கே இருக்கக்கூடிய பெல் பிஹெச்எல் நதர்சா தர்காவினுடைய இடம். நான் கற்பனையில் பேசவில்லை. அங்கே இருக்கிற பாரதிதாசன் பல்கலைக்கழகம் நதர்சா தர்காவிலே இருந்து எடுக்கப்பட்ட படம் இடம். இவைகளையும் அப்படி எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது போக அதற்காக வருடத்திற்கு 7000 ரூபாயை மானியமாக தருகிறார்கள். நான் இது கற்பனையாக பேசவில்லை. உங்களுக்கு தெரியும், வாரியத்தினுடைய தலைவராக நான் இருந்தவன். அப்பொழுது இது போன்று 17 இடங்கள் அரசாங்கம் அவர்களுடைய பயன்பாட்டிற்காக எடுத்திருக்கிறார்கள். இப்படி கொடுத்தது போக மீதம் இருப்பது எவ்வளவு? இங்கே அதையும் அபகரிக்க வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். இப்ப நம்ம என்ன செய்வது? இந்த நாட்டில் சட்ட பாதுகாப்பு இல்லை. இங்கே இருக்கிற உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கெல்லாம் என்ன தரப்படுகிறது? பதவிகள் முடிந்தவுடனே ஆளுநர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஏதாவது ஒரு வாரியத்தினுடைய தலைவர்களாகவும் மாற்றப்படுவதற்காக அந்த எலும்பு துண்டுகளுக்காக சட்டத்தை விலை பேசுகிற கவ்வோதிகள் தான் இந்த நாட்டினுடைய நீதிபதிகளாக இருக்கிறார்கள். அப்படி நீதிபதிகளாக இருக்கிற இவரிடத்திலே எந்த நீதி எடுக்க முடியும்? இங்க பாருங்க, திருப்பரங்குன்றம் வருவோம். இங்க திருப்பரங்குன்றம் அதனுடைய இடம் யாருக்கு சொந்தம் என்று முதலிலே ஆங்கிலேயர் காலத்திலேயே ஒரு நீதிபதி, அவர் யார் தெரியுமா? ஐயர், ஒரு பிராமின், ஒரு ஐயர். அவரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கார். அந்த ஜட்ஜ்மெண்டை எதிர்த்து இந்து சமூகத்தை சேர்ந்தவர்கள், அது உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு லண்டனில் தான் இருந்தது. 5 நீதிபதிகள் பெற்ற பெஞ்ச் 1931 இந்த ஐயர் கொடுத்த தீர்ப்பை அது ஊர்ஜிதப்படுத்தி விட்டது. இப்ப பாருங்க, பாபர் மசூதி மாதிரி மீண்டும் கிளப்புறோம். இப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? திமுக ஆட்சி இருக்குது, அது நமக்கெல்லாம் நெருக்கமான ஆட்சி, ஒன்னும் பண்ணிட முடியாது. உங்களுக்கு விஷயம் தெரியுமா? அவர்கள் 2 வழக்கு நீதிமன்றத்திலே இருக்கிறது. ஒன்று சொத்துக்கு உரிமை கொள்கிற வழக்கு, இன்னொரு வழக்கு அவர்கள் ஏனையவர்கள் வரலாம் என்று சொல்லுகிற ஒரு வழக்கு. யாரும் எந்த வழக்கும் அவர்கள் நடத்துகிற போராட்டத்திற்கு அனுமதி கேட்டு நடத்தப்பட்ட வழக்கு அல்ல. ஆனால் அந்த வழக்கில் நம்முடைய மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய, அவருடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய கிரிமினல் அரசு வழக்கறிஞர், தலைமை வழக்கறிஞர், அவர் ஆன்லைனில் அங்கே நுழைகிறார். எங்க? மதுரையிலே நுழைகிறார். அப்ப மதுரையில நீதிபதி கேட்கிறார், இங்கே 144 சட்டப்பிரகாரம் கூடக்கூடாது என்று உத்தரவு போட்டிருக்கிறார்களே. உத்தரவு போட்டது யார்? மாவட்ட ஆட்சித்தலைவர். இவர் சொல்லுகிறார், நான் இங்கே வருவதற்கு முன்னால் அங்கே இருக்கக்கூடிய கமிஷனரிடத்திலே பேசிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். ஆகவே அதை 144 நாங்கள் வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறோம். எதை? 144 வாபஸ் வாங்கிக் கொள்ளுகிறோம் என்று அவர் சொல்லுகிறார். அப்படி 144 வாபஸ் வாங்கிக் கொள்கிறோம் என்று சொன்ன பிறகு அப்ப எப்பொழுது நடத்தலாம் என்று கேட்கும் பொழுது இவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை இன்றைக்கே நடத்தி கொள்ளலாம். நீதிபதி கேட்கிறார், ஒரு டைம் கொடுப்போமேனு. இல்லை இல்லை இன்னைக்கே நடத்தி கொள்ளலாம். அப்படியா? எந்த இடத்தில் நடத்தலாம்? நீதிபதி எந்த இடத்திலே தீர்மானிக்கலாம் நடத்தலாம் என்ற? இல்லை இல்லை அவர்கள் கேட்கிற இடத்திலேயே நடத்தலாம். இது தமிழக அரசின் கிரிமினல் தலைமை வழக்கறிஞர் ஜின்னா என்பவரால் அங்கே சொல்லப்பட்டது. அதற்கு பிறகுதான் அங்கே ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கிறார்கள். அவர்கள் 5-6 நாட்களுக்கு முன்னாலேயே அங்கே இருக்கக்கூடிய வெளியூரில் இருந்து இந்து மக்களை கொண்டு வந்து வைத்து அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார்கள். ஆகவே நமக்கு அவர் பாதுகாப்பார், இவர் பாதுகாப்பார், அவர் நமக்கு துணைவன், இவர் துணைவன் என்று தயவு செய்து எண்ணி விடாதீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இங்கே உங்களுக்கு தெரியும் அத்தியாயம் 105 அதாவது சனா என்கிற ஊரில் அப்ப ரோம் சக்கரவர்த்திகள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் ரோம் சக்கரவர்த்தியினுடைய கவர்னராக இருப்பவர் அங்கே கவர்னராக இருக்கிற அந்த நபர் அங்கே சனாவிலே ஒரு பெரிய சர்ச்சை கோயிலை உண்டாக்குகிறார். ஆனால் அதற்கு மக்களுடைய வரத்து இல்லை. காரணம் இங்கே சவுதி அரேபியா என்று சொல்லப்படுகிற இந்த மக்காவிலே இருக்கிற அந்த பள்ளிவாசலை அங்கே மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள். ஆகவே இதை மக்கள் வரமாட்டேன்கிறார்கள் என்பதாலே இதை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு கவர்னராக இருந்த அபிரகாம் என்கக்கூடிய அவன் இங்கே வருகிறான், மக்காவிற்கு வருகிறான். அப்பொழுது யானையை காணாதவர்கள் அரபிகள் யானையை காணவில்லை, யானைப்படையோடு வருகிறான். யானைப்படையோடு வந்து அதை முழுவதுமாக அங்கே அவன் ஆக்கிரமித்து ஒரு இடத்திலே அமர்கிற நேரத்தில் அங்கே ஒருவர் அப்துல் முத்தலிப் அவர்களினுடைய யார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாட்டனார் அப்துல் முத்தலிப் தான் அன்றைக்கு அந்த ஹரம் ஷரீஃபினுடைய பொறுப்பாளராக இருக்கிறார். அவருடைய ஒரு ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. அந்த ஒட்டகத்தை அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று தெரிந்து அபிரகாம் இடத்திலே கேட்டு வருகிறார். அப்ப வந்து கேட்டவுடனேயே அபிரகாம் அந்த ஒட்டகத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவன் கேட்கிறான், அப்துல் முத்தலிப் அவர்களே, நீங்கள் உங்களுடைய ஒட்டகத்தை கேட்டு வந்திருக்கிறீர்கள், நான் இங்க இருக்கிற கௌபத்துல்லாவை அழிக்க வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் என்று கேட்கிற நேரத்தில் அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த சம்பவம் நடந்து 50-55 ஆண்டுகளுக்கு பிறகுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள். அப்ப அந்த நேரத்தில் சொல்லுகிறார், ஒட்டகம் என்னுடையது, அதனால் நான் உங்களிடத்திலே கேட்டு வந்தேன். ஆனால் அந்த பள்ளி அல்லாஹ்வுடையது, அவன் பொறுப்பாளி, அவன் அவனிடத்தை பாதுகாத்துக் கொள்வான் என்று அவர் சொல்லிவிட்டு வந்து விடுகிறார். அவன் சிரிக்கிறான். பாரு, ஒட்டகத்தை கேட்டு வந்திருக்கிறான், அதை பூரா நம்ம உடைச்சி சின்னாமணப்படுத்த போகிறோம் என்று சொல்லி வந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அபாபில் என்கிற பறவையை அனுப்பி யானைகளை தெறிக்க ஓடவிட்டதை இன்றைக்கு நாம் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரர்களே, நாம் எப்படி இருக்கிறோம் என்றால் அப்துல் முத்தலிப் அவருடைய ஒட்டகத்தை கேட்க போனவர்கள் எந்த நிலையில் இருந்தார்களோ அந்த நிலையில் நாம் இருக்கிறோம். சிஏக்கு ஆர்ப்பரித்தோம். வீடுகள் ஒவ்வொரு இடங்களிலையும் நாம் கூட்டம் கூட்டமாக அமர்ந்து அரசு ஊழியர்களையும் அரசாங்கத்தையும் அச்சப்பட செய்தோம். ஏன்? சிஏஏ என்பது நம் குடியுரிமை சம்பந்தப்பட்டது. இது வக்ஃபு சொத்து என்பது அல்லாஹ்வுடைய சொத்து. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? அல்லாஹ் தான் காப்பாற்றுவான் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். அன்பு சகோதரிகளே, அன்பு சகோதரர்களே, 28ஆம் தேதி பாசிஸ்ட் மோடி தமிழ்நாட்டுக்கு வருகிறார். இவரை நாம் எப்படி வரவேற்பது என்பதையும் நாம் யோசிக்க வேண்டும். கருப்பு கொடியா, கோபேக் மோடியா என்பதை தீர்மானித்து அறிக்கைகள் மூலமாக இவர்களை நாம் நம்முடைய எதிர்ப்புகளை இவர்களுக்கு குறைந்தபட்சம் காட்ட வேண்டும். அதற்காக துணியுங்கள். முதலிலே முஸ்லிம்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், கலாக்கதிரை நம்புங்கள். அல்லாஹ் ஏவுகிறதை தவிர நம்மை எவரும் ஒன்று செய்துவிட முடியாது. ஆகவே அல்லாஹ்விற்காக மரணிப்பதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். அதுதான் முஸ்லிம்களினுடைய வெற்றியை சாரும் என்பதை கூறி இவர்களை எதிர்ப்பதற்கு நாம் ஒன்று வலிமை குறைந்தவர்கள் அல்ல. நீதியாய் எதிர்ப்போம், நேர்மையாய் எதிர்ப்போம். முடியாவிட்டால் எண்ணெயை கேட்டு அவன் மிரட்டலாம். அவைகளெல்லாம் நம்முடைய தலைக்கு மேல் இருக்கிற மயிருக்கு சமானம் என்பதை இந்த ஆட்சியாளர்களுக்கு எச்சரிக்கிறேன். ஆட்சியாளர்களுக்கு உணர்த்த நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மாசலாமா என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வக்ஃபு சட்டங்கள்